இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஹேட்ரிக்னு சொல்லுவாங்கல்ல, இது 3வது ஆண்டு ஹேட்ரிக் அடிச்சிருக்கார். அது எதில்? இந்த பிள்ளைங்கள்லாம் பரீட்சைக்கு போகும். பரீட்சைக்கு போயிட்டு படிக்காதுங்க. படிக்காமல் போயிட்டு டீச்சர்கிட்ட இல்லைன்னா அம்மாட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. சுண்டு விரல்ல வலிக்குது, வயிறு சரியில்லை, பல்லு வலிக்குது, ஏதாவது கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீட்டுக்கு ஓடியாந்துருவோங்க. அதை தான் நம்முடைய ஆளுநர் 3 வருஷமா செஞ்சு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. நீங்க வீட்டில இருந்து லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க. முதலமைச்சர் சரி போனா போது வீட்டிலேயே இருன்னு சொல்லி விட்டுருவாரு. அதனால நீங்க எதுக்கு அங்கேருந்து வந்து அப்புறம் பாதியில ஓடுறது? எங்களுக்கு பழகிடுச்சு. எங்களோட எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓட செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல, எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம்? வீட்டில இருந்தே சொல்லுங்க நான் வரலன்னு. சரி சரி பரவாயில்ல நீ வீட்டில் இருப்பார் ரெஸ்ட் எடுன்னு விட்டுருவாரு. நல்ல மனிதன். அதனால எல்லாருக்கும் அன்போடு அக்கறையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் உங்களையும் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டுருவார். நீங்க வராதீங்க, இனிமேல் தயவுசெய்து வந்து அசிங்கப்படாதீங்க. எனக்கே பாவமா இருக்கு. சரியா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? சட்டமன்றத்திலே இதுதான் நாங்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, வழிமுறை, இதுதான் எங்களுடைய சட்டம். தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். நாங்க தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை. அதற்கும் இடம் இருக்கிறது தமிழ்த்தாய்க்கு பிறகு. நீங்க ஏன் முதல்ல தேசிய கீதத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி, எங்கள் தந்தை பெரியார் உள்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில ஓடி வந்தவங்க. உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த நாட்டிலே ஒரு போர் மூண்ட போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்க எங்க இருந்தீங்க அங்க? அதனால இந்த நாட்டை காப்பாற்றுவது, இந்த தேசத்தை காப்பாற்றுவது, இந்த நாட்டின் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சர் கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடித்த பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டரு, கலைஞர் கருணாநிதி ஐயா அவனுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டரு. அதனால் கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால் இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி 2 சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துகிறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.